சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மனதிற்கு நிறைவை கொடுக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் நான் வந்திருக்கின்ற இந்த வெற்றி விடிகளில் உன் சாயப்பா என்னுடைய வாக்கினை கேட்கின்ற இந்த நொடியில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரும். அப்பா தேடி வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வரங்களை ஒருபொழுதும் என் குழந்தை நீ பெறாமல் சென்று விடாதே. நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டு விடாதே. விடிந்த பொழுது உனக்காகத்தான் விடிந்திருக்கின்றது. உறக்கம் என்பதனை நீ அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் உன்னுடைய மனதிற்கு சுறுசுறுப்பை கொடுத்து என் குழந்தை இன்று நீ செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்து முடித்து, பொதுவாகவே சாயப்பா ஞாயிற்றுக்கிழமை என்றாலே உடனே எல்லோரும் நாம் ஓய்வெடுக்க வேண்டும், நம்முடைய உடலில் இருக்கின்ற அவ்வளவு கஷ்டத்தையும் போக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அம்மா அப்பா இருவருக்குள்ளும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சாயப்பா எதை சொல்கிறேன் என் அன்பு குழந்தையே, மனதிற்கு ஓய்வு கொடுக்காது. உன்னுடைய மனது ஒரு நாள் ஒரு நொடி பொழுது உறங்கிவிட்டாலே சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை உனக்கு கொடுக்க தொடங்கி விடுவார்கள். மிகப்பெரிய வேதனைகளை உனக்கு கொடுக்க தொடங்கி விடுவார்கள். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ இன்னல்கள் என்று அவை எல்லாவற்றையும் தாண்டி வருகின்ற உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது அத்தனையிலும் நிச்சயமாக ஒரு முடிவு உனக்கான நல்ல முடிவாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்து விடுவேன். அதனால் குழந்தையே, எதையுமே தைரியமாக துணிந்து செயல். வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை, இவர்களோடு தான் வாழ்க்கை என்ற எண்ணம் வந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அதை நீ விட்டு விடாதே. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதை ஒருபொழுதும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரம், உன்னை தேடி நான் வந்து நடத்துகின்ற இந்த விஷயம் என்று இவை எல்லாவற்றிலும் ஒரு விதமான மனநிலைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ தயார்படுத்திவிடும். உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால், உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், எப்பொழுதும் என் குழந்தை இதை எப்பேற்பட்ட விஷயத்திலும் விட்டுவிடாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். உன்னோடு உன் அப்பா நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்காக எல்லாவற்றிலும் இந்த சாயப்பாவினுடைய அன்பு அரவணைப்பும் நிறைவாக நிறைந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு விஷயங்களும் மாறி விடுவதில்லை. சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் அப்படியே இல்லாமல் ஆறு விடுவதில்லை. ஆனால் கடந்து வருகின்ற உனக்கு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் வந்துவிடும். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தாண்டி வருகின்ற என் குழந்தைக்கு இதையெல்லாம் கடந்து வருகின்ற ஒரு மனப்பக்குவம் நிச்சயமாக வந்துவிடும். உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்காக முயற்சிகளை நிச்சயமாக நான் உனக்கு எடுத்து தரத்தான் செய்கின்றேன். அப்பா எந்த சூழ்நிலையாவது உன்னை கைவிட்டு நீ பார்த்திருக்கின்றாயா? இந்த சாயப்பா எந்த இடத்திலாவது உன்னை தத்தளிக்க விட்டு பார்த்திருக்கின்றாயா? அப்படியானால் நீ இன்னமும் அந்த இடத்தில்தானே நின்று இருக்க வேண்டும். ஆனால் நான் உன்னை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன். அதிலிருந்து உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து வந்திருக்கின்றேன். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன்னை நான் கடந்து வர வைத்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே தனக்கு யாரும் இல்லை என்று சொல்வதை நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு, யார் உன் வாழ்க்கையில் இருக்கின்றார்களோ அவர்களை வைத்து உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு செல்ல பழகு. உன்னை சுற்றிலும் இந்த சூழ்நிலைகள் என்னவானாலும் சரி, உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவானாலும் சரி, இந்த நிலையில் இந்த மாற்றங்கள் நமக்குள் மிகுந்த மன உறுதியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நாளில் இந்த வாழ்க்கை நமக்கான மிகப்பெரிய அற்புதங்களை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்று நினைத்திருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உன்னை தேடி வரும் என்று நீ யோசித்திருந்தாலும், இதிலிருந்து எல்லாம் உனக்கு வேண்டிய நம்பிக்கையை நீ மீண்டும் பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த சாயப்பா என்னுடைய விடியல் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த சாயப்பாவினுடைய அன்பினால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. நீ நினைக்கலாம், நம்மை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு மிகுதியான அளவில் கஷ்டங்களை கொடுக்கிறது என்று. ஆனால் நீ நல்லபடியாக சிந்தித்திருந்தால், நல்லபடியாக யோசித்திருந்தால் நிச்சயமாக நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்பாய். உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதனை, உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக உனக்கு ஒரு மன உறுதி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய். இது என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எண்ணி கலங்காமல் உனக்கு நடப்பதையெல்லாம் உணர்ந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக கட்டுப்பட்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ மன உறுதி கொண்டு நடந்தால் போதும். இனி எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காக உன்னுடைய அத்தனை உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து
உனக்கு வேண்டிய நன்மைகளை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பாவின் ஆசைப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தடுத்த படிகளை நோக்கி நீ நல்லபடியாகத்தான் முன்னேறி கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் ஏன் உனக்குள் இத்தனை குழப்பம் என்று தான் எனக்கும் புரியவில்லை. இவ்வளவு நன்மைகளை நடத்தி தருகின்ற இந்த சாயப்பா உனக்கு துணை நின்ற பிறகும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உனக்கு உறுதுணையாக வருகின்ற உன்னுடைய குலதெய்வமும் நீ வணங்குகின்ற மற்ற தெய்வங்களும் உனக்கு துணை இருக்கும் பொழுது நீ ஏன் கலக்கம் கொள்கின்றாய்? இதுதான் என்று முடிவு செய்துவிட்ட பிறகு எப்பொழுதுமே கலங்காதே. இதுதான் வாழ்க்கை என்று முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு ஒருபொழுதும் என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. நடக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே கொடுக்கும். எப்பொழுதும் போல என் குழந்தை நீ மீட்டெடுக்க வேண்டிய சில விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலையில் உனக்கு வேண்டிய ஒன்றை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவது உண்மையென்றால் நீ இதையெல்லாம் கடந்து உனக்கு வேண்டிய இந்த உண்மைகளை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்க வேண்டும். அடுத்த விஷயங்களுக்காக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ உணர வேண்டும். எல்லா நொடி பொழுதிலும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை நாம் வசமாக்கிவிட நாம் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லதொரு மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். நீ சிந்தித்த பிரச்சனைகள் எத்தனை, இந்த வாழ்க்கையில் நீ யோசித்த பிரச்சனைகள் எத்தனை என்று அத்தனையும் தாண்டித்தான் உனக்கு ஒரு நிலை வந்திருக்கிறது. அத்தனையும் கடந்துதான் உனக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது. அப்படியானால் இனிமேல் எதற்குமே என் குழந்தை கலங்கிவிட முடியாது. எந்த நிலைக்குமே என் குழந்தை நீ வருந்திவிட முடியாது. உனக்கு வேண்டியது போலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லாமல் கிடைக்கும். நீ விரும்பியது போலத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயத்தையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். உன்னை சுற்றி நான் வந்திட்ட பொழுது, உன்னை தேடி நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் தண்டித்த பொழுது நீ எல்லாவற்றிற்கும் மனதார ஒவ்வொரு உண்மைகளையும் ஏற்று உனதான நன்மைகளை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன் அப்பா நான் இருந்து உனக்கு தருவது போல யார் உனக்கு இத்தனை அன்பை கொடுத்தது கிடையாது. நீ பார்க்கிறாய் அல்லவா, அப்பா ஒரு நாளில் 3 வேளைகளிலும் உன்னை தேடி வருகின்றேன். உன்னுடைய மனதில் ஏதேனும் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் அந்த குழப்பத்திலிருந்து உன்னை விடுபட வைக்க வேண்டும் என்று நான் ஓடோடி வருகின்றேன். நான் வருகின்ற பொழுது எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உனதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனதாக எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திட வேண்டும். எல்லையற்ற கஷ்டங்களை எல்லாம் கடந்து எல்லையற்ற சந்தோஷங்களுக்காக இந்த வாழ்க்கையை நீ தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் நீ எதற்கும் தயங்கி உன்னுடைய வெற்றியை பெற முடியாமல் நீ நின்று விடாதே. நல்லது நடக்கப் போகின்ற நேரம். இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு உறுதிப்படுத்து என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல மாற்றங்களை உனக்கு நான் தர வேண்டி வருகின்ற ஒவ்வொரு நிலையிலும் இனி இந்த வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு பல உண்மைகளை நடத்துகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இனியும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் நீ முன்னேறி கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எல்லா நிலைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றத்தை நீ என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து சேர்த்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. மனம் தடுமாறி நின்றாலும் வாழ்க்கையில் பல தடுமாற்றங்கள் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நின்றாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு பேரதிசயம் உன் கண்முன்னால் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நிலை உனக்கு கொடுத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் உனக்கு சரியாக கிடைத்திருக்கின்றது. இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட சோதனைகளும் போதும். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணரக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இத்தனை காலமும் என் குழந்தை தான் கடந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி கலங்கி கொண்டிருக்கின்றாய் அல்லவா. இனி நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்து என்னவென்று யோசிக்க தொடங்கி விடுவாய். அடுத்த விஷயங்கள் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ நிச்சயமாக தொடர்ந்து வந்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு வேண்டிய உண்மைகளையும் எல்லாமுமாக உனக்கு வேண்டிய வரங்களையும் நான் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றேன். நீ இனி மகிழ்ச்சியோடு எதையும் எதிர்கொள்ள தயாராகும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதனை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.